வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக எம்பிக்கள் குறித்து தவறாக பேசியிருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார். மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. If I hurt anybody in any of my words, again I beg apology, but I will beg apology 100 times. No prestige issue from my side. But you have to face the truth. If I hurt anybody... கனிமொழி தனது சகோதரி என மாநிலங்களவையில் தர்மேந்திர பிரதான் பேச்சு. Very respectable, very personally, both of them are my sisters. Again, I am a Odia, I am a believer of Lord Jagannath. In my civilization, my society, mother and sisters are above everything. எனது தாய் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் எனவும் விளக்கம். So my mother is from Tamil Nadu. Sir, I am a son of Tamil Nadu's lady. And my here is a coincidence. மத்திய அரசுக்கு எதிராக மக்களவையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி எம்பிக்கள் 2வது நாளாக அமளி. ஹிந்தி திணிப்பு, கல்வி நிதி விடுவிப்பு உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி அவையில் முழக்கம். தொகுதி மறுசீரமைப்பு, கல்வி நிதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்த நோட்டீஸ் மீது விவாதம் நடத்த மாநிலங்களவையில் அனுமதி மறுப்பு. மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் அமளி. दिसंबर प्लीज लेट मी फिनिश और प्लीज एक मिनट बात अपनी संजय जी अपनी बात माननीय प्रमोद जी नो पॉइंट ऑफ ऑर्डर मुझे पूरा कर लेने दीजिए पहले. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அரசை கண்டித்து தமிழக எம்பிக்கள் போராட்டம். இந்தி திணிப்புக்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து தமிழக எம்பிக்கள் முழக்கம். தமிழ்நாட்டு எம்பிக்கள் குறித்து மக்களவையில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசிய சர்ச்சைக்குரிய பகுதி அவை குறிப்பிலிருந்து நீக்கம். அவை குறிப்பிலிருந்து அமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நடவடிக்கை. ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் திமுக குழு சந்திப்பு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. தாம் 2 முறை தமிழகத்திற்கு வந்து நடத்திய ஆலோசனைக் கூட்டங்களில் தமிழக அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றச்சாட்டு. தமிழக மக்களை வணங்குகிறோம், தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிறோம் என மக்களவையில் பேச்சு. मुझे आप बुला ले, मैं खुद तमिलनाडु चला आऊंगा. हम तमिलनाडु की महान जनता को प्रणाम करते हैं, तमिल संस्कृति को प्रणाम करते हैं, तमिल भाषा को प्रणाम करते हैं. हम सब भारत माँ के लाल, भेदभाव का कहाँ सवाल, कोई भेद नहीं होगा. हम तमिलनाडु की கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை என தமிழகம் முழுவதும் காலை முதல் வெளுத்து வாங்கிய மழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் திடீர் கனமழை. திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், மயிலாப்பூர், ராயப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு.
தென்காசி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க SMS மூலம் அறிவுறுத்தல். தென்காசி குற்றாலம் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருச்செந்தூரில் காலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை. பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் 1 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் அவதி. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சூழ்ந்த மழை வெள்ளம். இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் நோயாளிகள் அவதி. மோசமான வானிலையால் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிட்ட விமானங்கள். சூறைக்காற்று காரணமாக 17 விமானங்களின் புறப்பாடு தாமதமானதால் பயணிகள் அவதி. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் சாலையில் முறிந்து விழுந்த மரத்தால் போக்குவரத்து பாதிப்பு. JCB எந்திரத்தின் உதவியுடன் பிரம்மாண்ட மரம் வெட்டி அகற்றம். திருவள்ளூர் அருகே முதலமைச்சரை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர் மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ மீது விழுந்ததால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. அரசுமுறை பயணமாக மொரிஷியஸ் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திரா மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. மொரிஷியஸ் அதிபருக்கு கும்பமேளா திரிவேணி சங்கத்தின் தீர்த்தத்தை பரிசளித்தார் பிரதமர் மோடி. குஜராத்தின் புகழ்பெற்ற பனாரசி சேலை உள்ளிட்ட பொருட்களையும் பரிசாக வழங்கினார். ये देश ही नहीं विदेशों से भी करोड़ों की संख्या में लोग पहुंचे और जब प्रधानमंत्री नरेंद्र मोदी पहुंचे हैं मॉरिशस तो उन्होंने महाकुंभ का जल मॉरिशस के राष्ट्रपति को महाकुंभ में देश ही नहीं विदेशों से भी மொரிஷியஸ் மாளிகையில் உள்ள ஆயுர்வேத தோட்டத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி. இந்திய ஆயுஷ் அமைச்சகம் மொரிஷியஸ் பல்கலைக்கழகம் இணைந்து உருவாக்கப்பட்ட தோட்டத்தில் மரக்கன்று ஒன்றையும் நட்டு வைத்தார். தமிழர்கள் மீது பாஜகவினருக்கு இருக்கும் வன்மம் வெளிப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழர்கள் குறித்து மத்திய பாஜக அமைச்சர்களின் விமர்சனங்களை சுட்டிக்காட்டி பதிவு. $10,000 கோடி கொடுத்தாலும் நாசக்கார நாக்பூர் திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என முதலமைச்சர் உறுதி. ஹிந்தி சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என தர்மேந்திர பிரதான் பிளாக்மெயில் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார் யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன். 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். கல்வியை மதவாதத்துடன் புகுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை ஒரு நாளும் ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் கல்வியை அழித்து ஒழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் காட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 800 ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் பூங்கா அமைக்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு.
பள்ளிகளில் பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்ட 23 பேர் டிஸ்மிஸ். குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாதோரை பணியிலிருந்து நீக்கி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவு. மத்திய அரசின் சமக்கல்வி கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களிடம் ஆதரவு பெருகுவதாக அண்ணாமலை பெருமிதம். திமுகவின் 60 ஆண்டுகால பித்தலாட்டங்களை தமிழக மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டதாகவும் விமர்சனம். தங்கள் தலைமையில்தான் கோவில் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என எந்த சாதியினரும் உரிமை கோர முடியாது. திருவிழாவில் பங்கேற்க அனைத்து பிரிவினருக்கும் உரிமை உள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தமிழ்நாடு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் யோகா ஆசிரியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 20 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு சீமான் வலியுறுத்தல். வேங்கை வயல் தீண்டாமை விவகாரத்தில் காவலர் முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்ஷன் ஆகியோருக்கு ஜாமீன். புதுக்கோட்டை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவு. சமூக நலத்துறையில் உள்ள மகளிர் மேம்பாட்டுக்கென தனித்துறையை உருவாக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி அமர்த்துவது ஏன்? அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு வரும் 14ஆம் தேதி முதல் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். கடந்த மாதம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கிய நிலையில் அறிவிப்பு. மார்ச் முதல் மே மாதம் வரையிலான 3 மாதங்களுக்கு தமிழகத்திற்கு 7.5 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 38வது குழு கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு உத்தரவு. சென்னை கொரட்டூர் அருகே ரயிலில் பயணித்த மாநில கல்லூரி மாணவர்கள் மீது கற்களை வீசி எறிந்த விவகாரம். பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த 9 மாணவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி பிரபல ரவுடி வசூல் ராஜா வெட்டி கொலை. பட்டப்பகலில் நடந்த கொலை சம்பவத்தால் மக்கள் அச்சம். பிரபல ரவுடி வசூல் ராஜா நாட்டு வெடிகுண்டு வீசி கொன்றுவிட்டு கொலையாளிகள் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியீடு. கொலை நடந்த இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்து விசாரணை. தஞ்சாவூர் 7பட்டியில் பிரபல ரவுடி குருந்தையன் மர்ம கும்பலால் வெட்டி கொலை. முன் விரோதம் காரணமாக பழிக்கு பழியாக கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான தனியார் ஆம்னி பேருந்து. லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 992 கோடி ரூபாய் ஊழல். அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் குற்றச்சாட்டு. 992 கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தத்தினால் நம்ம இந்த 2 ஆண்டுகள்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய லாஸ் ரூபாய் 124 கோடி ரூபாய் இதனால் நஷ்டம். இது 4 ட்ரிப் அடிக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 496 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு.
புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே ஐயனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு களை கட்டிய ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை அள்ளிய மாடுபிடி வீரர்கள். சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில் கஞ்சா மற்றும் கேட்டமின் ஊசி வடிவில் பயன்படுத்தியதாக புகார். பயிற்சி மருத்துவர்கள் 3 பேரை கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. ஹோலி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் வடமாநில தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். தேர்தல் தொடர்பாக தீர்க்கப்படாத பிரச்சினைகள் இருந்தால் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம். தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளிடமிருந்து பரிந்துரைகளை வரவேற்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். புதிய 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை வெளியிட RBI திட்டம். புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ராவின் கையொப்பம் புதிய ரூபாய் நோட்டுகளில் இடம்பெறும் என்றும் அறிவிப்பு. வட மாநிலங்களில் களை கட்டிய ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். வண்ண பொடிகளை பூசி கல்லூரி மாணவிகள் உற்சாக நடனம். நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்திய வழக்கு. கர்நாடக அரசின் இணை முதன்மை செயலாளரான கௌரவ் குப்தா IAS விசாரணை அதிகாரியாக நியமனம். பன்னா புலிகள் காப்பகத்திலிருந்து 25 மாத புலி மத்திய பிரதேச மாநிலம் மாதவ் தேசிய பூங்காவுக்கு மாற்றம். உரிய சிகிச்சைக்கு பிறகு வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் முன்னிலையில் பத்திரமாக விடப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் நூதன போராட்டம். மக்கள் விரோத சட்டங்களால் ஏற்படும் பாதிப்பை சுட்டிக்காட்டும் வகையில் பாம்பு பொம்மைகளுடன் முழக்கம். உலக காற்று மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு 5வது இடம். மாசுபட்ட தலைநகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் டெல்லி. பிரபல இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன் நடத்தும் இசை நிகழ்ச்சி ஏப்ரல் 11ஆம் தேதி கத்தாரில் உள்ள லுசைல் விளையாட்டு அரங்கில் நடக்க உள்ளதாக தகவல்.